இப்போ நம்ம வந்து செகண்ட் எக்ஸசைஸ், ரைட் a PHP script to redirect a user to a different page. ஸோ நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஒரு யூஸரை கொண்டு போகணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து PHP ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நிறைய வழியில் போகலாம். நம்மளால் வந்து HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி போகலாம், இல்லை PHP ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி போகலாம். இந்த மாதிரி நம்மளால் நிறைய வகையில் போக முடியும். ஸோ இதில் PHP ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கல் டெஸ்க் சியில் வேம்ப் அப்படின்ற அந்த ஃபோல்டர், WAMP64 அப்படின்ற ஃபோல்டரில் www இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். அந்த ஃபோல்டர் நேம் Ex2 அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்னு. ஏன்னா ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா 2 பேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜ் தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், பேஜ் 1. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பழைய மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் டேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி டேக்குள்ள இது என்ன அப்படின்ற பேஜ் ரீடைரக்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு ஃபார்மும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அந்த போஸ்ட் மெத்தட், நம்ம கெட் மெத்தட்னு முதல்ல பேசியிருப்போம். அந்த கெட் மெத்தட் என்ன பண்ணுறதுங்கிறதையும் இதில் நான் காமிச்சிடறேன், எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிடறேன். ஓகே ஃபைன். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் சேம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் லாஸ்ட் டைமில் பண்ண மாதிரியே, லாஸ்ட் இதில் எக்ஸசைஸ் 1 பண்ண மாதிரியே ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஆக்ஷன் இந்த பேஜுக்கே வரணும் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மெத்தட் போஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்புட் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு யூசர் நேம் அப்படின்னு ஒரு நேம், அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கால் பண்ணுறதுக்கான நேமை வந்து யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருப்போம். அதே மாதிரி என்னது ஒரு இன்னொரு இன்புட் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு இன்புட் அதுக்கு வந்து என்ன சப்மிட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதே மாதிரி பட்டன் சப்மிட் அப்படின்னா அதுக்கு நேமும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூ வந்து ரீடைரக்ட். ரீடைரக்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் PHPக்கு நம்ம ஒரு டேட்டாவை கொண்டு போகணும் அப்படின்னா அதை முதல்ல அது ஒரு ஃபார்மில் எழுதணும், அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்மிட் ஆன வேல்யூவை நம்ம இங்கே வாங்கியிருப்போம். அதாவது சப்மிட் பட்டனை இங்கே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டு அந்த வேல்யூவை நம்ம வாங்கியிருப்போம். அதை நான் இதில் இருக்குது $_post யூசர் நேம் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ PHP ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா ஹெட்டர் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஹெட்டர் லொக்கேஷன், இந்த டபுள் கோட்ஸ்குள்ளாடி கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ளாடி லொக்கேஷன், அதுக்கப்புறம் கோலன், இந்த கோலன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், கோலன். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேஜுக்கு போகணும் அந்த பேஜ். இப்போ நம்ம பேஜ் 2க்கு போகணும் அப்படின்றனால பேஜ் 2.php நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஜ் 2.phpனா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த exe2, இந்த ex2 இருக்குல்ல, இந்த Ex2 அப்படின்ற ஃபைலுக்குள்ளே அந்த ஃபோல்டருக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பேஜ் 2 அப்படின்ற ஃபைலில் தான் இதை ரெஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்போம். இந்த கொஸ்டின் மார்க் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் வந்து நேம்னு கொடுப்போம், நேம் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா, நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு வேரியபிள் அப்படி தானே. அப்படின்றனால அதாவது இங்கே அந்த போஸ்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை தான் நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம். அப்படின்றனால இந்த ஸ்ட்ரிங் அவ்வளோத்தையும் நம்ம டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கையும் இந்த வேரியபிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கன்கேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது டாட் சிம்பிள். சரியா, ஸோ இந்த டாட் அப்படின்றத யூஸ் பண்ணி இங்கேருந்து வரக்கூடிய யூசர் நேமை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். எப்படி இது வந்து கெட் மெத்தடாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இதான் வந்து நான் பேஜ் நமக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் exe2 பேஜ் 1, அதாவது இந்த ஃபைல் நேம் இது exe2 அப்படின்றது ஃபோல்டர் நேம், பேஜ் 1.php அப்படின்றது ஃபைல் நேம். இந்த இடத்துல நான் வந்து ராஜு அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் இப்போ ராஜு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ ரீடைரக்ட் அப்படின்னு பட்டன் நம்ம மாற்றணும்ல அங்கே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடைரக்ட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஓகே ஏன் வரல அப்படின்னா ஒரு நிமிஷம், இங்கே நம்ம மாற்றிருப்போம்ல யூசர் நேம் அப்படின்றத நேம்னு மாற்றிருப்போம்ல. ஓகே, எனிவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் 2.php அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சென்ட் ஆகிருக்கும்.
அந்த page2.php இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே ரீடைரக்ட் பண்ணும்போது page2.php தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதான் page2.php அப்புறம் அந்த கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அதை வந்து ஒரு வேரியபிள், அதாவது எப்படி சொல்ல, நம்ம போஸ்ட் மெத்தடில் நம்ம எப்படி வாங்கி கொண்டு வந்தோமோ அந்த யூசர் நேமை வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை அதில் கொடுத்துக்கலாம். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல page2.php நேம் ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற நேம் இதுதான் அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். பார்த்தீங்களா, page2.php அப்புறம் கொஸ்டின் மார்க் நேம் ஈக்குவல் டு ராஜு. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல நேம் அப்படின்றதான் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்கே நம்ம கொடுத்துருப்போம் நேம் அப்படின்னு. பார்த்தீங்களா, ஸோ இதை page2ல் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ். இந்த page2க்குள்ளாடி வர்றதா இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இது இந்த நேம் அப்படின்றத வாங்கியிருக்கா இல்லையா, இந்த நேம் அப்படின்றது அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இஸ் செட் கெட் நேம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம் இருக்கா இல்லையான்னு. இது இருந்துச்சு அப்படின்னா எக்கோ நம்ம சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதே மாதிரி எக்கோ அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணோம் ஹாய் அப்படின்னு கொடுத்து அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணாதான் ஸ்ட்ரிங்கையுமே அதுக்கப்புறம் என்ன நம்ம வாங்குகிற வேல்யூவுமே நம்ம என்ன பண்ணோம் கன்காட் பண்ணியிருக்கோம். கன்காட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம ராஜு அப்படின்னு கொடுத்து ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வேல்யூவை வாங்கி என்ன பண்ணோம் இந்த இடத்துல ஹாய் ராஜுன்னு காமிக்கும். ஸோ ஒரு யூஸராக நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டு இதில் முக்கியமாக கெட் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லாமல் விட்டுருந்துருப்பேன். நீங்கள் போஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம் $post அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேரியபிளை வாங்கி அதிலிருந்து வரக்கூடிய டேட்டாஸை நம்ம வாங்கியிருப்போம். அப்படி தானே. ஸோ இது போஸ்ட் வந்து HTTP ப்ரோட்டோக்காலில் தான் சென்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக. அதே இது நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தேன் கெட் அப்படின்றது URLல பாஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க page2.php நேம் நம்ம கொடுக்குற நேம் அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறமா வர்ற மாதிரி நம்ம பார்த்தோம். கரெக்டு தானே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்போ கெட் மெத்தட் தான் நம்ம இது ஆக்சுவலாக வந்து கெட் மெத்தட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா, கெட் மெத்தடோட ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி page2.php அது URL, இது page2.phpங்கிறது URL. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ராஜுன்னு கிளிக் பண்ண உடனே என்னாச்சு, இது வந்து page2.php அப்படின்னு வந்து அந்த URLல அந்த டேட்டா பாஸ் ஆகுது. அதாவது இந்த இடத்துல இது வேரியபிள், இந்த இடத்துல இது வேல்யூ. நேம் அப்படின்ற இங்கே கொடுக்குறது என்னது வேரியபிள், இந்த இடத்துல வர்றது என்னது வேல்யூ. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு கெட் மெத்தட் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கெட் மெத்தடில் இருக்கக்கூடிய நம்ம போஸ்ட் மெத்தடில் இருக்கிறத நம்ம எப்படி கால் பண்ணியிருந்தோம் $_postன்னு கால் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கெட் மெத்தடில் இருக்கிறத நம்ம எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா page2க்கு போயிடுச்சு. அப்போ page2ல தான் நம்ம என்ன பண்ணணும் கெட் மெத்தடை எழுதி அந்த வேல்யூவை வாங்கணும். அப்படி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் page2க்கு போயிட்டு அங்கே நம்ம வந்து எழுதுகிறோம் $_get method. நமக்கு இங்கே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் அந்த வேரியபிள். அப்படி தானே. அந்த வேரியபிளை தான் நான் இங்கே கால் பண்ணியிருப்பேன் நேம் அப்படின்னு கால் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு என்ன கொடுத்துருந்தாலும் சரி தான். இந்த நேம் பதிலாக வேறு எதனா யூசர் நேம் கொடுத்துருந்துக்கலாம், மேபி பாஸ்வேர்டாக இருக்கலாம், மேபி என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல நேம் இருக்கலாம். என்ன இருந்தாலுமே அங்கே கொடுக்குற அந்த வேரியபிள் நேமை இங்கே நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேரியபிளுக்கு அப்புறம் அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூவை நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருப்போம். ஓகே, அவ்வளோதான் இது.